அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது 20ஆம் தேதி அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, துரதிர்ஷ்டங்கள் என்ன விஷயங்களை மேற்கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாள் தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட இனிமைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற போகிறது. இந்த நாள் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல இனிமைகளை அனுபவிக்கக்கூடிய பரிசுகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாகவே இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி குடும்பம் ரீதியாகவும் பல நற்பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. குடும்பத்தில் உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகத்துவம் பெற்ற அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. அடுத்த ராசி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாரா நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஏன்னா சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாரா செயல்பட வேண்டியது அவசியம். அதிலும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அதிகபட்சமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைய பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்த ராசி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்காம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க. மற்றபடி பார்த்தோன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில பல தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனமும் கவலை கொள்ளலாம், இல்லை முன்கோபம் அதிகரிக்கலாம். இது குடும்பத்திலையும் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே இருக்க பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து ஒவ்வொரு முடிவையும் எடுக்க பாருங்க. அலட்சியமோ அவசரமோ இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில பல விஷயங்களில் எதிர்ப்புகள் வரலாம், இல்லை சின்ன சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்தணும். ஆடம்பர செலவுகளால் பார்த்தீங்கன்னா பண கையிருப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம். சேமிப்பும் கரைய ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல்
கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்கலாம். வேலை பளு சற்று அதிகரிக்க செய்யலாம். இந்த காலத்தில் பயணங்கள் அதிகப்படியாக செல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. அதே நேரம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானமாக நடந்து கொண்டீங்கன்னா அதீத நன்மைகளை அடைய முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே இருக்க பெறுங்க. நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான அதிர்ஷ்டம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் அதீத நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இருப்பினும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று உஷாராக இருங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுமாரான பலன்களே தங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னாலும் சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சில பல விஷயங்களை தடைகளை தாண்டி வெற்றிகளை அடைய வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிடுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அடுத்த ராசி பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் பல நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. வேலை பளு சற்று அதிகரிக்கத்தான் செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சில பல சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குடும்பத்திலையும் வந்து சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள், சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. நிதானமாக பொறுமையாக நடந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளித்து வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. மனதிற்கு பிடித்த மாதிரியான வரன் அமையலாம். அதே நேரம் வந்து பெண்களாகட்டும் இல்லை ஆண்களாகட்டும் நீங்கள் வந்து தொழிலோ இல்லை வியாபாரமோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் சில பல சிக்கல்கள் உருவாகலாம். இல்லை கடின உழைப்பின் காரணமாக லாபத்தை எட்ட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். அதனால் கவனத்தை செலுத்துங்க. பணியிடத்துலையும் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. மாணவர்களுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நேரம் உங்களுக்கு அமைய பெற போகிறது. நினைச்சபடி நடக்கிறது, கனவுகள் நினைவாகிறது அப்படின்னு தங்களுடைய வாழ்க்கையில் இனிமை அதிகரித்து காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு இனிமையான காலகட்டமாகவே தங்களுக்கு இருக்க பெற போகிறது. அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறறதுனால ரொம்பவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியுடனும் நீங்க காணப்படுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சிக்கல்கள் சறுக்கல்களை நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே நேரம் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். வீட்டில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் உருவாகலாம். வெளிவட்டார
பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறதுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப பார்த்திங்கன்னா கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதாவது எல்லா விஷயத்துலையுமே ஒரு அலட்சியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தங்களுக்கு வரும். இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் உஷாராக இருங்க. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க.